மிதுன ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள். உங்களுக்கு தேங்க இந்த குரு பயிற்சி சரியான ஜாக்பாட். 5 ராசியில பணப்புழக்கம் உள்ள ஒரு குரு பயிற்சி அப்படின்னா மிதுனம் தான். ரொம்ப யோக காலங்க. 2ஆம் இடத்துக்கு வர்றார் குரு, உச்சமாகிறார். என்னதான் மிதுனத்துக்கு பாதக குரு அப்படின்னு சொன்னாலும் குரு உச்சமாகும் பொழுது நல்லது பண்ணிட்டு பாதகம் பண்ணுவார், அல்லது பாதகம் பண்ணிட்டு நல்லது பண்ணிடுவார். அது உங்க ஜாதகத்தினுடைய தசாபுத்தி படி. ஆனா அவர் ஒரு 6 மாசம் அது நல்லா செயல்படுத்துவார், கண்டிப்பா கொடுப்பார். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். குரு உச்சமாகிறார். ஒரு சுப கிரகங்கள் உச்சமாகுது. மிதுனராசிக்கு குரு உச்சமாகிறது 2ஆம் திருமணத்தை கூட செஞ்சு கொடுக்கும். முதல் திருமண வாழ்க்கை எப்பவுமே மிதுனத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படிங்கிற அமைப்பு உண்டு பொதுவான ஒரு பலன்ல. 2ஆம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமைச்சுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை கூட இந்த குரு இந்த வருஷம் உங்களுக்கு கொடுப்பார். கை நிறைய காசு கொடுக்க போகிறார். கடந்த மிதுனத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சரியில்லாத ஒரு நிலைமை இருந்திருக்கும். கடைசி வர இந்த லாஸ்ட் இயர் வரைக்குமே மிதுனத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சிகள் இல்ல, நார்மலா போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அஷ்டமச்சனி கண்டச்சனி எல்லாம் போய் அப்புறம் ஒரு 2.5 வருஷம் பாத்துட்டீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பலன், நாங்க நார்மலான ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கனாலும் கூட இப்ப வரக்கூடிய இந்த குரு பயிற்சி மூலமாக, அதுவும் எப்பங்க ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து சூப்பரா இருக்க போகுது. உங்க காட்டுல மழை பெய்ய போகுது, தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நீங்க எதை நினைச்சு உங்களுடைய போராட்டங்களும், எதை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அழுதுட்டு இருந்தீங்களோ அதுக்கு எல்லாமே ஒரு கண் துடைப்பாக குரு பகவான் உங்களுக்கு செயல்படுவார். குரு உச்சத்தை நோக்கி வருகிறார். 7ஆம் அதிபதி உச்சம். இப்ப திருமணம் நடக்கும். ஃபர்ஸ்ட் திருமணமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. உங்க பேச்சுக்கு இத்தனை நாள் மரியாதை கொடுக்காதவங்க உங்க பேச்சு நின்னு கேட்பாங்க. இவர் இப்படி பேசுறாரு, இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இதுன்னு சரியான அறிவாளிங்க. இத்தனை நாள் ப்ராசஸ் உங்களுடைய அறிவெல்லாம் தெரியாம இருந்தாலும் கூட சரி இவர் ஏதோ இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இவர் செய்யக்கூடிய எல்லா ப்ராசஸுமே நமக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கறது உங்க குடும்ப நபர்கள் உங்களுடைய பேச்சை கேட்பதற்குண்டான வாய்ப்பை இந்த குரு கொடுத்துருவார். தனஸ்தானம் பெருக போகுது, வாக்குஸ்தானம் பெருக போகுது. சோ உங்க கையில இருந்து பணப்புழக்கங்கள் அப்படிங்கிறது நல்லா சௌரியமா விளையாட போகுது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தவரை 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது புதிய தொழில் தொடங்குவீங்க. அது நண்பர்களோட பார்ட்னர் போட்டு ஏதாவது பண்ணலாம், அல்லது அம்மா சொத்துக்கள் அப்பா சொத்துக்கள் இருக்கு அதுல ஏதாவது அவங்களோட ஜாயின் பண்ணி பண்ணலாம். இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே மிதுனத்துக்கு இப்ப வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராசஸ் பண்ணலாமா, தொழில் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, புதிய தொழில் தொடங்கலாமா, நேரம் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மைண்ட் செட்ல உங்களுக்கு இப்ப வந்திருக்கும். கண்டிப்பா பண்ணலாம். 10ஆம் அதிபதி உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் உங்க ஜாதகம் தொழில் ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக தொழில் தொடங்குவதற்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். புதிய தொழில் தொடக்கம். கர்மகாரகன் 10ஆம் இடம்ங்கிறது கர்மாவை சொல்லக்கூடியது. கர்மகாரகன் உச்சமாகும் பொழுது நீங்க என்ன கர்மா, புண்ணிய கர்மா வாங்கிட்டு, பாவ கர்ம மூட்டையும் உண்டு, புண்ணிய கர்ம மூட்டைகளும் உண்டு. உங்களுடைய புண்ணிய கர்ம மூட்டை வேலை செய்ய போகுது. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் குரு பயிற்சியில இருந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எல்லாமே உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த பாவகமோ அந்த பாவத்துக்கு உண்டான விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த பாவத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் உங்க கை சேரும். அதுல இருக்கக்கூடிய இருள் எல்லாமே விலக போகுது, வெளிச்சம் வரப்போகுது. அது கெடுதலான ஒரு கிரகம் நீசமாயிருச்சு, என்ன வாழ்ந்தாலும் சரி, அஸ்தங்கதமாயிருச்சு, பாவ கிரகமா இருக்குது, ராகு இதோட சேர்த்து கெட்டு போச்சு, என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல கிரகங்கள் இருந்து விட்டால் நிச்சயமா உங்களுக்கு வெளிச்சம், அந்த கிரக ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல், தொல்லை, கெட்டது இதெல்லாம் விலகிடும் இந்த வருஷம். அதே போல குருவினுடைய பார்வை அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்கும். 10ஆம் வீட்டை பார்த்து 10ஆம் அதிபதி உச்சம். அப்ப 6ஆம் இடத்த குரு பார்க்குது அப்படின்னா கடனை தாங்க ஃபர்ஸ்ட் அளிப்பாரு. கடன் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். வேலை கிடைச்சிரு, கண்டிப்பா வேலை உண்டு. வேலை இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வேலை உண்டு. தொழில் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தொழிலும் தொடங்குவாங்க. வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு போறோம், தொழிலை விட்டுட்டு வேலைக்கு வரோம், என்ன நீங்க பண்ணாலும் ஏன்னா 6ஆம் இடத்துக்கு தொடர்பு 10ஆம் இடத்துக்கு தொடர்பு. வேலைக்கு போற ஜாதகம் வந்தா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் அப்படின்னு இருக்கும். சோ அதெல்லாமே நல்ல வேலையா கிடைக்கும். அதே போல தொழில் பண்ணினா யோகம் அப்படின்னு இருந்தா தொழிலுக்கு நிச்சயமா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். கேஸ் விலக போகுது, உங்க மேல இருந்த பள்ளி பாவங்கள் விலக போகுது, கண்டங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நோய் உடம்புல இருக்கக்கூடிய நோய், வெப்பம், மைண்ட் ரீதியா ரொம்ப பிரஷரா இருக்கு, டிப்ரெஷன் தாங்க முடியல, இதெல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.
3ஆம் இடத்துல கேது இருந்து அண்ணன் தம்பிக்குள்ள சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நிறைய மிகுந்து கொடுத்துட்டு இருக்கு இப்ப. சோ குரு வந்து உங்களுக்கு பயிற்சி ஆனாலும் டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி இந்த குருவோட சேர்ந்து இந்த கேது வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரும். சோ பண விஷயம், குடும்ப விஷயம், உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிருங்க. செகண்ட் ஹாஃப்ல குரு உள்ள கேது உள்ள என்ட்ரி ஆனோம்னா கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும், பண தடைகளை கொடுக்கும், இதெல்லாம் கொடுக்கும். நல்ல தசாபுத்தியா இருந்ததுன்னா இந்த குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகம்னு சொல்றாங்க. பணத்தை கொடுத்துரும். கொஞ்சம் 2ஆம் இடத்துல கேது வந்ததுன்னா தோஷம் ஏற்படுத்தி பணத்தை தடை பண்ணி மறுபடியும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா குரு அங்க இருக்கிறதால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். நல்லா தசாபுத்தியா இருந்தா இனிமே நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்து 8ஆம் இடத்தை பாக்குது. இனியும் 6ஆம் இடத்துக்கே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் உண்டு, அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா கணவர் சொத்து, மனைவி சொத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இந்த வருஷம் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதலாம். டீச்சர்ஸ் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, பேங்கிங் சம்பந்தப்பட்ட, டீச்சர் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள், அதே போல பாத்துட்டீங்கன்னா அந்த துறை வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வருஷம். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது விபரீத ராஜயோகங்கள், திடீர் பணம் வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த வருஷம் உண்டு. ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இழந்த பணத்தை மீண்டும் எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். 8ஆம் இடம்னாலே மறைமுக பணம் அர்த்தம். அப்ப மறைமுக பணத்தை வெளியே கொண்டு வருவார். இழந்து நீங்க யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டீங்க திரும்பி வரலினாலும் கூட இந்த குரு பார்வை பெறும்போது அந்த பணம் மீண்டும் வரும். சொத்தே அழிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. சோ வந்து உங்க ஜாதகத்தை பக்கத்துல அனலைஸ் பண்ணிக்கோங்க. யாராவது ஜோசியர்கிட்ட நல்ல தசாபுதிகள் நடக்குதான்னு பார்த்துட்டு அதை மட்டும் வழிபாடுகள் பண்ணுங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சி, யோக பயிற்சியே மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கையா இருக்கலாம். குரு உங்க ராசிக்கு நன்மைகளை அதிகமாக கொடுப்பார். குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. நீங்க இப்ப எப்படி இருந்தீங்களோ அதை விட ஒரு படி 2 படி உங்களை வந்து வெளிச்சத்துக்கும் வளர்ச்சிக்கும் இந்த குரு அப்படிங்கிறவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. பொதுவாகவே ஒரு ராசி கிரக சேர்க்கைகள் உலக அளவுல என்ன பண்ணும் அப்படிங்கிறது உண்டு. குருவும் கேதும் சேர போறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறோம். உலகில் ரீதியாக இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் எல்லாமே நடக்கும் பொழுது போர் வரும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. போர் வரும், பெரிய மனிதர்கள் நிறைய குழப்பங்கள் வரும், பெரிய தலைவர்கள், மத போராட்டங்கள், மத தலைவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், இந்த கூட்டு கிரகங்கள் அவங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உயர் பதவியில கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதெல்லாம் தரைமட்டம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அது சர்ப்ப கிரகம், ரிவர்ஸ்ல சுத்தக்கூடியவங்க ராகு கேதுகளும். அப்ப ராகு இங்கிருந்து நேரம் குருவை பார்க்கும். குருவை விட ராகுவே பெரிய கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவும் கேதும் தான் இருக்கிறது ரொம்ப பெரிய கிரகம் எல்லா கிரகத்தை விட. அப்ப ராகுனுடைய பவர் இங்க அதிகமா செலுத்த போறாங்க. சோ உலக அளவுல நம்ம பார்க்கும் பொழுது குரு கேது சேர்க்கை மத தலைவர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா மத கலவரங்கள் நிறைய நடக்க போகுது. கேது குரு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப குழந்தைகள் நிறைய கடத்துறது, குழந்தைகள் ரீதியான நிறைய நியூஸ் வெளியே வர்றது இதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய எந்த மத தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு செய்யாத தப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு கேது அப்படிங்கிறது கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயில அது கேன்சரை குறிக்கக்கூடியது. ராகு பார்வை இருக்கிறதால நிறைய பக்கம் இப்போ நிறைய நாட்டுல கேன்சருக்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிச்சாச்சு. சோ அது ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இந்த இடம் அப்படின்னு கடகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்தியாவை சொல்லக்கூடிய ஒரு இடம், மகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இது ரெண்டுமே சம்பந்தப்படும் போதுன்னு நம்ம நாட்டுல கூட மறுபடியும் கேன்சருக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல மருந்துகள் ஏற்றுமதி இறக்குமதிகள் நிறைய இருக்க போகுது. நிறைய விதமான மருந்துகள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. அது குறிப்பிட்டு கேன்சர் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு இன்னும் வந்து இப்ப நம்ம ஏகப்பட்ட IVF இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டமேட்டிக்கா வந்து நிறைய மருந்துகள் நிறைய விதங்கமாக வந்தாலும் கூட இப்ப இனி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க போறாங்க. சோ டோட்டலா இந்த குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்களை இந்த வருஷம் நடக்கும். நேச்சுரலா இருக்கிறத விட நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்களை விட செயற்கையாக நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு, அது குறிப்பிட்டு இந்தியா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ராகு உள்ள என்ட்ரி ஆகிறாரு இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள ராகு என்ட்ரி ஆகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது போதை சம்பந்தப்பட்டது,
சரக்கு சம்பந்தப்பட்டது, நான்வெஜ் சம்பந்தப்பட்டது, விதவை பெண்கள் சம்பந்தப்பட்டது. பெண்கள் சம்பந்தப்பட்டதுல ராகு தான். சோ ராகு இங்க மகரத்துக்குள்ள வரும் பொழுது இது சார்ந்த எனக்கு ஏது அங்கிருந்து குரு பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் இது சார்ந்த துறைகள் கொஞ்சம் கவனமா வளர்ச்சி அடையும். ஏன்னா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் இதெல்லாமே வளர்ச்சி அடையும் பொழுது இன்னும் நம்மளுடைய நாட்டுல இது போல தேவையில்லாத, ஏன்னா ராகுனா உங்களுக்கு கலவரங்கள், திருட்டு இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுல இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ குரு இங்க வந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃப் மேல ராகு கேட் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷ காலங்கள் உலக லெவல்ல கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு லெவலையும் இந்தியா லெவல்லையும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும். குழந்தை கடத்துறது, குழந்தை அபாய்ச்சி நிறைய பண்றது. சோ பெண்கள் குருமார்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தலைவலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது. பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பதவி விலகிறது, ஒரு கெட்ட பெயர் வர்றது. பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், குரு அப்படின்னா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் குருதான். ஒரு வழி நடத்தக்கூடியது எல்லாமே குருதான். அதனால முதல் இது ஏதாவது பண்றீங்க அப்படின்னா முதல் அந்த அந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது வேணும் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல கேது என்ட்ரி ஆயிடுச்சுன்னா உங்களால எதையுமே நோக்கி பயணப்பட முடியாது. சோ இந்த துறையில இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா குழந்தைகள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. சோ குரு இங்க டிரான்சிட் ஆனாலும் முதல் பகுதி யோகத்தையும் கேதுவோட சேரும்போது அந்த அப்படியே யோகங்கள் கொஞ்சம் பாதகமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஒரு வருட காலத்தில் நிச்சயமாக குரு யோகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.